ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே சில கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். இதில் வந்து நிறைய சாங்ஸ்க்கெல்லாம் ஆடி இருப்பாங்க டான்ஸ். அதனால் அதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது. அந்த ஃபுல் ஆடியோட போட்டால் அது காப்பிரைட் வரும். அதனால் ஆடியோலாம் மியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன். ஏன்னா டான்ஸ்லாம் ஆனால் செம்மையாக ஆடிருந்தாங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் வச்சு இது என்ன சாங்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைவசி இஷ்யூஸ்க்காக நான் பிரைட் அண்ட் க்ரூமோட ஃபேஸை ஹைட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது ஒரு கிறிஸ்டின் வெட்டிங் வந்து சர்ச்சில் வச்சுட்டு ரிசப்ஷன் மட்டும் மாலில் வச்சுருந்தாங்க. அவங்க ஆரம்பிக்கவே ஒரு 7:30 ஆகிடுச்சு. இனிஷியலாக இந்த வெல்கம் டான்ஸ் வச்சுருந்தாங்க. வெல்கம் டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடியிருந்தாங்க. நமக்கே அந்த வைப் பார்த்துட்டு டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சு. என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிளேட் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. க்யூட்டாக இருந்தது. என்னோடய பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லேயும் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு தான் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஃபேரும் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பிளேட் டெக்கரேஷன் ப்ளஸ் டெக்கரேஷனும் பண்ணி கொடுப்பாங்க. பேபி ஷவர், வெட்டிங், பர்த்டே பார்ட்டி எல்லாத்துக்குமே பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இதான் மால்லேயே வந்து டெக்கரேஷன் செம்மையாக இருந்தது. ஒரு கிறிஸ்டின் வெட்டிங்னால அந்த கேண்டில் லைட்லாம் வச்சு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இவங்க டான்ஸ் ஆட எல்லாருக்குமே அந்த வைப் வந்துருச்சு. ட்ரெண்டில் இருக்க எல்லா சாங்குமே போட்டாங்க. ஆனால் என்னால் இதில் காட்ட முடியாத அந்த ஒரு விஷயந்தான். இந்த சாங் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வருஷத்தில் வந்து ரொம்ப ட்ரெண்டான ஒரு சாங். எல்லாருமே இதுக்கு வைப் பண்ணியிருக்காங்க. நிறைய ரீல்ஸும் வந்திருக்கு. ஸோ இந்த சாங் என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எங்களுக்கு செம்ம பசியாக இருந்தது. இவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு எங்களுக்கு அதெல்லாம் மறந்தே போச்சு. மகாலே ரொம்ப வைப் மோடுக்கு போயிடுச்சு. இந்த டான்ஸில் வந்து எல்லா மேரேஜ் சாங்ஸு, ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்க சாங் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நைட் டைமில் அது ரொம்ப வைப்பாக இருந்துச்சு பார்க்கவே. என்ட்ரன்ஸ்லேருந்து ப்ரைடையும் க்ரூமையும் வந்து வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி தீம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அதே மாதிரியே அந்த என்ட்ரன்ஸ்லேருந்தே டான்ஸ் ஆடிட்டு ப்ரைடையும் க்ரூமையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது அந்த டிஜேவோடு சேர்த்து பார்க்கும்போது. டான்ஸெல்லாம் பார்த்து முடிச்சோன்னே பயங்கர பசி வந்துடுச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட போயிட்டோம். பார்த்தா பிரியாணி வச்சுருந்தாங்க. ப்ரெட் அல்வா எனக்கு ரொம்ப பிடிச்சது வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, எக்கு, ப்ரெட் அல்வா, அதுவும் அந்த தால்ச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதோடு சேர்த்து பீடாவும் ஐஸ்கிரீமும் வச்சுருந்தாங்க. நான் டயட்டில் இருந்தனால நான் நிறையா சாப்பிடல. பிரியாணியில் எப்படி அதை விட்டுட்டு போகிறது, மனசே வரல. அதனால் லைட்டாக மட்டும் சாப்பிட்டுட்டேன். நாம் விட்டுட்டு போனால் அப்புறம் பிரியாணி கோச்சிக்கும். அதனால் லைட்டாக சாப்பிட்டேன். சாப்பாடு முக்கியம் இல்லைங்க. கீழே அந்த லைட்டிங் செம்மையாக இருந்தது, அந்த டிஜே லைட்டிங். அதனால் அதுக்குமே சாங்க்கு ஏற்ற மாதிரி லைட்டு மாறிட்டே இருந்தது. 80s 90s இருந்த இளையராஜா சாங்லாம் போட்டாங்க. அதெல்லாம் இதில் காட்டலாமான்னு தெரில. அதனால நான் அதையுமே மியூட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு சாங்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். மேரேஜுக்கு வந்த எல்லாருக்குமே ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஒரு பேக், தேங்க்யூ பேக்கு. அதில் வந்து ஒரு பிளேட் இருந்தது. சூப்பராக இருந்தது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பேர்லாம் போட்டிருந்தது இந்த பேக்கில். பிளேட்டில் வந்து பிரைட் அண்ட் க்ரூமோட நேம் இருந்தது. நெக்ஸ்ட்டு பேக்குள்ளே ஒரு பென்னு, ஒரு ஸ்பைரல் பேட் இருந்தது. அதுக்கப்புறம் ஜீசஸோட ஸ்லோகன் ஒன்று இருந்தது. இந்த ஸ்பைரல் பேடில் நம்ம ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி குட்டியாக இருந்தது. ரொம்ப காம்பேக்டாக அழகாக ஒரு ஜீசஸோட ஸ்லோகன் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.